ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிப்பேர் தான் ட்ரை பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தான். எஸ்பி ரோடு மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தான். அரௌண்ட் 1000 ருபீஸ் என்னமோ சொன்னான். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிப்பேர் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ள அமேசான் ஃபயர் ஸ்டிக் உள்ள. தெர்மல் டிசிபேஷனுக்காக ஷீல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். அரவுண்டு 89-90 கிட்ட போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது. இப்படி மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சிபியூசிவாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீல்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் செக் பண்ண முடியும். ஸோ ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளேயும் தெர்மல் டிசிபேஷனுக்காக தெர்மல் பேட் வச்சுருந்தாங்க. அதோட சின்ன டாட் ஒன்று விழுந்து இருந்துச்சு. விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தா எதுவும் டிவியேஷன் தெரில. பின்னாடி பார்த்தோம்னா நமக்கான ப்ராசர் இருக்குது, சிபியு. அது கூட பக்கத்தில் எஸ்கே ஐனெக்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ரேம் இல்லை ஃப்ளாஷ் மெமரியாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் உள்ளே இருந்துச்சு அனதர் சைடில். கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் பார்க்கும்போது எதுவும் இஷ்யூ தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் காயில்ஸு. ஸோ அந்த காயிலில் 5 வோல்ட்டு ஒன்றில் இருந்துச்சு, 3.3 ஒன்றில் இருந்துச்சு, அப்புறம் 1.8 வோல்ட்டு சம்திங். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு. செக் பண்ணதில் எல்லா வோல்டேஜும் ப்ரெசண்ட்டாக தான் காட்டுச்சு. நெக்ஸ்ட்டு தெர்மல் கேமராவில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெர்மல் கேமராவில் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு இருக்க நம்ம அந்த ப்ராசர் மட்டும் ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசர் தான் சூடாகுது, மீடியாடெக் ப்ராசர். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது ஃபேம்வேர் அப்டேட் ஆகிறப்போ ஏதாவது ஃபெயில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுச்சு ரிப்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது அதை எடுத்து கேப்சர் கார்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவும் அதே வோல்டேஜ் எல்லாமே அதே தான் இருந்துச்சு. திருப்பியும் ப்ராசர் தான் சூடாச்சு, வேறு இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல. பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல இதில். ஸோ இருந்தாலும் மனசு கேட்காம இருக்கிற எல்லா காம்போனண்ட்ஸும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எடுத்து அது ஷார்ட் சர்க்யூட் கிரவுண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸ்டில் இந்த ஷீல்டுக்கு அடியில் சில காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை இன்னும் செக் பண்ணல. ஸோ அதை ஷீல்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர், மாஸ்ஃபெட்டு, சின்ன சின்ன ஐசிஸு, சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்குமான்னு பார்த்தேன். அதுவும் இது இருக்க மாதிரி தெரியல. சின்ன சின்ன ஃபியூசஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் செக் பண்ணிவிட்டேன். விஷுவலாகவும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு 4 ரெசிஸ்டர்ஸ் மட்டும் ஷார்ட் டு கிரவுண்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது. பட்டு அப்புறம் செக் பண்ணும்போது அது ஷார்ட் டு கிரவுண்ட் ஆகலை. அது ப்ராப்பராக தான் இருந்துச்சு. இது ஸ்விட்ச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிற அந்த சைடு அப்படியே வரணும். அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. இது ஃபியூஸ் மாதிரி இருந்துச்சு. இதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அதர் சைடும் செக் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த சைடு எதுவும் விஷயம் இருக்க மாதிரி தெரியல. நெக்ஸ்ட்டு ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற காம்போனன்ட்ஸை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஷீல்டை ரிமூவ் பண்ணேன். ஸோ ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணி ஷீல்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடியில் இருந்த காம்போனன்ட்ஸ் இதுதான். ஸோ அதோட அந்த கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ செக் பண்ண அதுவும் கரெக்டாக தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேரில் இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால் கூட அது ஆன் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது செக் பண்ணால் இதுவும் எதுவும் இஷ்யூ இருக்க மாதிரி தெரில. ஓகே, கன்ஃபார்மாக இது சிபியூ தான் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஷார்ட் ஆகிருக்கலாம், ஆர் மேபி ஃபேம்வேர் அப்டேட் எங்கேயாவது கரப்ட் ஆகி நடுவில் அப்டேட் ஆகும்போது பவர் ஆஃப் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ வந்து எதாவது கரப்ட் ஆகிருக்கலாம். அதுவும் நடந்திருக்கலாம். அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸ் நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியும். பட் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமர் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் அது வேண்டாம், இதுக்காக அது வாங்கணுமான்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் யூ லேர்ன் சம்திங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த ரிப்பேரில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.